ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் உணவுப் பொருள் சப்ளை பண்ணுற ஆட்களை போல உடை அணிந்து கொண்டு 3 மோட்டார் சைக்கிள் 6 பேர் இறங்குகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வர்றாருன்னு தெரிஞ்சிருக்குது. அல்லது தெரிஞ்சு இறங்கி அவர் நடந்து போயிட்டு அவர் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை பார்வையிடுவது கூட 2 பேர் போயிட்டு இருக்கும் பொழுதே அவர்களையும் தள்ளி விட்டுட்டு அல்லது அவரையும் சேர்த்து தாக்குகின்ற அளவுக்கு அவங்க ஆயத்தமாக இருந்திருக்காங்க. அந்த பதுங்கி இருந்த 10 பேர் யார்? அந்த 10 பேரும் ஒரே டீமா பல்வேறு டீமை சேர்ந்தவங்களா? இதை மட்டும் விசாரிச்சாவே எல்லா பசங்களையும் எல்லாரையுமே அன்யாயம் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் மர்டர்ஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கூலிப்படைகளுடைய மூமெண்ட்ஸை கண்காணிக்கிற இடத்துல தவறு நடக்குது. பணம் கொடுத்தா கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு 12-15 பேர் தான் ஃபெமிலியராக இருக்கான். திரு மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் நடக்குது. திரு மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்தியா முழுவதும் கேட்கும். சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்து இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் சிறப்பு விசாரணைக்காக தங்கப்பதக்கம் வென்ற மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மதுமிதாயம். சென்னையே உலுக்கி கொண்டிருக்கும் சம்பவம்னா அது நேற்று இரவு நடைபெற்ற பகுஜன் சமாஜ்வாத் மாநில தலைவரோட படுகொலை தான். இதற்கு 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் இவரோட கொலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த கொலைக்கான காரணம் என்ன? அதோட பின்னணியை விளக்குங்க சார். உலக நாடுகள் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பெரு நிகழ்வு தான் நேற்றைய தினம் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். பகுஜன் சமாஜ் கட்சி திருமதி மாயாவதி அவர்கள் தேசிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம். அவர் வட இந்தியாவில் ஒரு முதல்வராக கோலோச்சியவர், பெண்ணியத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவருடைய மாநில கட்சியாக தமிழ்நாட்டிலே தொடங்கி நீண்ட நெடுங்காலமாக அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு கட்சியை மாநில தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருந்தவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆம்ஸ்ட்ராங் முதலாவதாக ஆம்ஸ்ட்ராங்குடைய தனிப்பட்ட வாழ்வியல், அவர் அரசியல் பயணத்தை மட்டும் நாம் பற்றி பேசப்போனால், அவர் நீண்ட நெடுங்காலமாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் சமூக பணியாற்ற வேண்டும், சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் அரசியலில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர். எப்பொழுதுமே ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். அவருக்கு பல்வேறு வழக்குகள் இருந்ததாக கூட தகவல்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தற்போது அரசியலிலே ஓரளவு எல்லோருக்குமே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அறிமுகமான ஒரு மாநில தலைவராக அவர் வலம் வந்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு மாநில தலைவர் அளவிற்கு இருக்கிற ஒரு நபரையெல்லாம் பட்டப்பகலிலே தமிழ்நாட்டிலே கொலை செய்ய முடியும், அது காவல் நிலையத்திலிருந்து 150 மீட்டரிலே கொலை செய்ய முடியும் என்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் நம்ம ஊர் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு உலக நாடுகள் அத்தனை பேரும், ஜப்பான்லேருந்து ஒருத்தர் தொழிலதிபர் சொல்கிறாரு, இந்தியாவிலேருந்து எனக்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் போய் நான் என்னுடைய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நீங்களாம் தொழில் தொடங்க விரும்புகிறீங்கன்னு உலக நாட்டு தலைவர்கிட்ட கேட்டால், நாங்கள் தமிழ்நாட்டில் போய் தொடங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டு மேலே உலக நாடுகளுடைய பார்வை
ஏன் இந்தியாவில் இருக்கிற நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சரி, திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி, தமிழ்நாட்டுக்கு வருவதென்றாலே ஒரு பெரும் உத்வேகத்தோடு வருவார்கள். அப்படி ஒரு தமிழ்நாடு என்றால் அமைதி பூங்கா, அந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக களங்கப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்குலாம் வருத்தமாக இருக்குது. முதலாவதாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்காக அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தினம் அந்த குடும்பம் அந்த உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு நாங்கள் அந்த பிரேதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம், முழுமையாக எதிரிகளை கைது செய்தால் மட்டுமே பிரேதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அங்கே துடிதெடுத்து கொண்டு பதறிக்கொண்டு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் நீங்கள் கருதுவது போல, பொதுமக்கள் கருதுவது போல, செய்தித்தாள்கள் சொல்வதை போல ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் நேற்றைய தினம் என்பதால் ஆற்காடு சுரேஷுடைய தம்பியும் அவருடைய சகாக்களும் அந்த மிகப்பெரிய நகைக்கடை விவகாரத்திலே இருவருக்கும் முன்பகை இருந்ததாகவும் அந்த பகையின் காரணமாக இந்த கொலையை நாங்கள் தான் செய்தோம் என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் என்று ஒரு தகவல்கள் இருக்கிறது. இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறதுனால இப்போ திரு ஈஸ்வரன், டெப்டி கமிஷனர் போலீஸ் திரு ஈஸ்வரன் மற்றும் புளியந்தோப்பனுடைய டெப்டி கமிஷனர் திரு ஈஸ்வரன், உதவி ஆணையர் திரு பிரவீன்குமார் ஆகியோர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. உடனே திரு சந்தீப் ராய் ராத்தூர் கமிஷனர் சென்னை சிட்டி அவர்கள் சம்பவ இடத்துக்கு போய் பார்வையிட்டிருக்காரு. உடனே வந்து 10 டீம் ஏற்பாடு பண்ணி, ஸ்பெஷல் டீம் ஏற்பாடு பண்ணி இந்த கொலைக்கு காரணமான அத்தனை நபர்களையும் வந்து கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த டீம் ஆக்டிவாக இருந்துச்சு. ஒரே நாள் இரவில், இதில் பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னா, ஒரே நாள் இரவில் அந்த எது தரப்பு யார் என்பதை கிட்டத்தட்ட அடையாளம் கண்டுவிட்டார்கள். இருந்தாலும் அந்த 6 பேர் உணவு சப்ளை செய்ய வருவதைப் போல, இதில் இந்த கொலையிலெல்லாம் வந்து இருக்கிற சிலருடைய ஸ்டேட்மெண்ட், தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே வந்து ஒரு இரங்கல் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மறைவு முதல்வர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் அப்படின்னு போட்டு முதல் முறையாக அவர் வந்து மௌனம் கலைத்தார் அப்படின்லாம் வந்து செய்தித்தாள் சொல்கிறாங்க. அவரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது, தமிழக முதல்வரை இந்த மரணம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஏன்னா திரு மு க ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் அவர் கேண்டிடேட்டாக நின்றவர். இப்போ சமீப காலத்தில் அங்கே நடக்கிற நலத்திட்டங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அப்ஜெக்ஷன் இல்லாமல் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு 2 பேரும் சுமூகமாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்துருச்சே அப்படின்ட்டு, ஏன்னா மாநில உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வருடைய மனசில் இது ஒரு அக்கறையை ஏற்படுத்தவில்லையே அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலக நாடுகள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே வந்து இதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ராத்திரிலாம் சிந்திச்சுட்டு இருக்கிற போது இன்னைக்கு காலையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த வழக்கை பற்றி அவர் வந்து உள்துறையிலும் மற்றும் வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸு, கமிஷனர் ஆஃப் சென்னை சிட்டி போலீஸு இவங்களோடு கலந்து பேசியிருக்கிறார் என்று தான் அர்த்தம். அப்படி பேச வேண்டும் பேசி இந்த எதிர் தரப்புகள் அத்தனை பேரையும் வந்து முறைப்படி கைது செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நமது சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கான இரங்கலை தெரிவித்துக்கொண்டு இது போன்ற கொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் உங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டாமா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த தமிழ்நாட்டை அமைதி பூங்காக கட்டி காக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு?
இந்த துறை உள்துறைக்கு யார் பொறுப்பு, இந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பு, காவல்துறையில் இது போன்ற அத்துமீறல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியோடு சேர்த்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதிவுகளை இட்டிருக்கிறார்கள். திரு விஜய், நடிகர் விஜய் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஆறுதலை சொல்வதோடு இந்த எதிரிகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் இது பெயர் குறிப்பிட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள், இது மட்டுமல்லாமல் பல பெயர் சொல்ல கணக்கில் அடங்காத பெயர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அத்தனையும் நம் ஊடகத்தில் பொறுமையாக வரிசையாக சொல்ல முடியாது. இவர்கள் பேசியிருந்தால் ஊரெல்லாம் இதே தான் பேச்சு, எங்கள் வீட்டில் தான் பேச்சு, உங்கள் வீட்டில் தான் பேச்சு, டிவி ஸ்டேஷனில் காலையிலேருந்து எல்லாருக்கும் இதுதான் பேச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னென்னலாம் லேக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் தொடர்ந்து வந்து மயிலாப்பூரில் வந்து கொலை, நீங்கள் மயிலாப்பூரில் காவலர் இப்போ நேற்று இப்போ நடந்த அந்த 65 மரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சியில் நடந்த காவல் நிலையத்திலேருந்து 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த 65 பேரும் கொடுத்த சாராயத்தை வாங்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் காவல் நிலையத்தில் மீது பொதுமக்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் போய்விட்டதா? இப்போ இது வந்து பெரம்பூர் காவல் நிலையத்திலேருந்து 150 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் உணவுப் பொருள் சப்ளை பண்ணுற ஆட்களை போல உடை அணிந்து கொண்டு 3 மோட்டார் சைக்கிள் 6 பேர் வந்து இறங்குகிறார்கள். இறங்கின உடனே வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து சரி, காலையிலேருந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு புதிதாக கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கு போகவில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வராருன்னு தெரிஞ்சிருக்குது. அல்லது தெரிஞ்சு வந்து இறங்கி அவர் நடந்து போயிட்டு அந்த அவர் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை பார்வையிடுவது கூட 2 பேர் போயிட்டுருக்கும் பொழுதே அவர்களையும் தள்ளி விட்டுட்டு அல்லது அவரையும் சேர்த்து தாக்குகின்ற அளவுக்கு அவங்க ஆயத்தமாக இருந்திருக்காங்க. அப்போ காவல் நிலையத்திற்கு பக்கத்திலேயே நம்ம வந்து கொலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தமிழக வரலாற்றில் முன்பு இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து காவல் நிலையத்துக்கு பின்னாடி வந்து 65 பேர் செத்துருக்காங்க. இப்போ காவல் நிலையத்துக்கு இப்போது தொடர்ந்து இது மாதிரி காவல் நிலைய காவலர்கள் தொடர்ந்து ரோந்து செல்கின்ற இடத்திலும் அல்லது காவல் நிலையம் அமைந்திருக்கிற இடத்துக்கு அருகிலும் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே தனியாக இருந்தாங்க, இப்போ பூட்டிய வீட்டில் தனியாக இருந்தாங்க. அந்த 7வது நாங்களாம் இருக்கிற போது என்ன நடக்குன்னா, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அங்கே ஒரு கொலை நடந்துச்சு. ஆள் நடமாட்டம் இல்லாத வயலுக்கு போயிருக்கிற பொழுது அவர் வயலில் வச்சு, தோட்டத்தில் வச்சு, கரும்பு தோட்டத்தில் வச்சு அல்லது வயல்காட்டில் வச்சு, அப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து மாடெல்லாம் நடந்துச்சு. ஒழிய ஒருத்தரை கொலை செய்கிற பூலாவாரி சுகுமாரன் வழக்கு கூட கரும்பு தோட்டத்துக்குள்ளே தான், கரும்பு தோட்டத்துக்குள்ளே தான் சேலத்தில். என்னங்க, எங்கள் ஊரில் சேலத்தில் கோயம்புத்தூரில் போடல கரும்பு தோட்டத்துக்குள்ளேயும் வயல்வெளியிலையும் அவர் வந்து வயலுக்குள்ளே உலா வருகிற பொழுது அல்லது பார்வையிட செல்கிற இந்த மாதிரி காவல் நிலையத்திலேருந்து 100 மீட்டரில் நடந்து போயிட்டுருக்க பொழுது பைக்கில் அதிவேகமாக வந்து 6 பேர் இறங்க முடியும். அங்கே ஏற்கனவே வந்து 10 பேர் வந்து சுற்றிலையும் வந்து கார்டு பார்த்துட்ருக்காங்க. அவங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுருக்காங்க. யார் மர்டர் கேங்கு ஆப்ரேட்டர்ஸ், அவங்க விஜிலன்ஸ் டீமை 10 பேரை ஏற்கனவே வந்து சுற்றிலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மேன் பவர் போட்டு வச்சுட்டு 6 பேர்த்த உள்ளே இறக்கி வந்து மர்டர் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எஸ்கேப் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அப்படின்னா ப்ரொஃபஷனல் மர்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆற்காடு சுரேஷை வெட்டினவன் தான், ஆற்காடு சுரேஷுடைய குரூப் தான் இங்கே வந்து செஞ்சுருக்குது. அப்படின்னா இதே ஆற்காடு சுரேஷை கொலை செஞ்சது தான் அங்கே திருநெல்வேலியில் போய் தீபக் ராஜாவை கொட்டி கொலை செஞ்சவனுடைய ஆள் வந்து ஆற்காடு சுரேஷை யார் கொலை பண்ணணும்னா வந்து அங்கே போய் பண்ணான். ஸோ அந்த ஆற்காடு சுரேஷ் யாருக்கு அந்த 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 கொலைகாரனுக்கு வேண்டியவர் யார் அப்படின்னா அவர் கேரளாவில் பார்த்தீங்க அந்த அந்த எக்ஸுடைய இந்த ஒய்யுடைய அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ABCDEF இவ்வளோ தான், இந்த 6 பேர் தான் இப்போ வந்து மெயின் கேங் இருக்குது. இந்த 6 பேருக்கும் எந்தெந்த இன்டெலிஜென்ஸு இப்போ நீங்கள் இவ்வளோ காலமாக வந்து ஒன்று என்கவுண்டர் மூலமாக கொலையாளிகளை, இல்லை வந்து குண்டர் சட்டத்தின் மூலம் கொலையாளிகளை,
நான் என்ன சொல்கிறேன், சட்ட திட்டங்கள் குறைவா இருக்கிறது தான் இதுக்கான காரணமா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்குது. போலீஸ் மேல இருக்கிற பயம் போயிடுச்சா? இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பைக்கை நிறுத்தி சோதனை போடுவாங்க. சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் கடுமையான அதெல்லாம் நம்ம வந்து போலீஸுடைய ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு தெரியுது சென்னை சிட்டியில். அதையெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் போலீஸோடைய இன்டெலிஜென்ஸ் என்னங்க, வர்றவங்கள போகிறவங்கள யார் வேணாலும் சோதனை பண்ணலாம். என்சிசி பசங்களை விட்டால் கூட சோதனை பண்ணுவாங்க. ஆனால் போலீஸுங்கிற வந்து பிரத்யோகமாக வந்து எந்தெந்த டீமுடைய ஆக்டிவிட்டீஸு வந்து இங்கே வந்து இது ஸ்டிஞ்சண்டாக இருக்குது, எந்தெந்த டீமுடைய மூவ்மெண்ட்டு யாரை நோக்கி பயணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணி. ஆனா ஏற்கனவே இவருக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியும். கொலை மிரட்டல். ஆனா அதுக்கான முன்னெச்சரிக்கையாக எதுவுமே நடவடிக்கை எடுக்கல காவல்துறையினர். அவருக்கு பாதுகாப்புமே தராம தான் இருந்திருக்காங்க. ஆமாம், அதை பத்தி அதாவது இவர் வந்துமா சென்ற மாதம் இப்போ திருமங்கலத்தில் நொளம்பூரில் நடந்த ஒரு திருமணத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த திருமணத்துக்கு நானும் போயிருந்தேன். அவரை சுற்றி 20 பேர் வந்தாங்க. 20 பேர் சுற்றியில் இருப்பாங்க. நடுவில் தான் வந்து அவர் மேடையில் ஏறி போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இறங்கி போவார். அவர் சுற்றியில் எப்போவுமே 10 பேர் 20 பேர் ஒரு 3 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் இருந்தாங்க. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஜிபிஎன் பேலஸ் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்காரு. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அவ்வளோ பேருக்கு அறிமுகமான ஒரு நபர். சாதாரணமான ஒரு அவருடைய அரசியல் பயணத்திலையோ அல்லது கொடுக்கல் வாங்கல் இதுலையோ வந்து சில தவறுகள் நடந்துக்கலாம். அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கணுமானால் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய குழந்தையுடைய பர்த்டேக்கு ஜிபிஎன் தான் வந்து இந்த ஏரியாவிலேயே பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபமே நிரம்பி போயிடுச்சு. சாப்பாடு போடுறதுக்கு 1 ஹால் 2 ஹால் அந்த கல்யாண மண்டபத்தில் ஹால்லாம் பத்தாமல் வெளியில் வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த ஊரே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய 1 மாதங்களுக்கு முன்பு அவருடைய குழந்தையுடைய பர்த்டே. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நான் வந்து என்னுடைய நண்பர்களை சந்திக்கிறதுக்காக எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போயிருக்க பொழுது பார்த்திங்கன்னா இவர் தனியாக நடந்து வர்றாரு. என்னை அடையாளம் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் வந்து சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. ஆனால் அவர் வருவதற்கு முன்பே அவருடைய நண்பர்கள் 4-5 டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க ஸ்டைலில் இருப்பாங்க. சில பேர் முடியை இப்படி கட்டியிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இந்த ஆட்கள்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு 6-7 பேர் என்னுடைய டேபிள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இவர் தனியாக வர்றாரு. தனியாக வந்துட்டு அப்போ என்னை பார்த்தோன்னே வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிமுகமாக இருக்கும். அதனால் அவர் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த திருமணத்துக்கு வரும்போது கூட வந்து அவ்வளோ கூட்டத்தில் வந்தாலும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் பகுஜன் சமாஜ். மாதம் ஒரு தடவை அவர் வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு, பெரம்பூர்லேயே வச்சு. அந்த இவர் வந்து ஒரு மாதம் ஒரு தடவை சாப்பாடு போடுவார். சாயந்தரம் வீடு கட்டுறதை பார்க்குறதுக்கு டெய்லியும் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து எவ்வளோ வேலை நடந்துக்கிறத பார்க்க வர்றாரு. இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பற்றி இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? காவல் நிலையத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய இந்த கொலையாளிகள் இந்த இந்த கூலிப்படைகளுடைய மூமெண்ட்ஸை கண்காணிக்கிற இடத்துல தவறு நடக்குது. கேங்ஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல தமிழ்நாடு அரசு அல்லது தமிழக காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் ஆற்காடு சுரேஷ் கொலையும் வந்து பட்டினப்பாக்கத்தில் நடக்குது. பட்டினப்பாக்கம் சாதாரண இடம் இல்லை. பட்டினப்பாக்கம்லாம் அந்த காலத்தில் திருவள்ளூர் வாழ்ந்த மயிலாப்பூர் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் வாழ்ந்த மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோயில் மாநகரம் அமைந்த இடம். அந்த பக்கம் ஐயப்பன் சாமி கோயில், இந்த பக்கம் சன் டிவி ஆஃபீஸு, இப்படியெல்லாம் சுற்றிலையும் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, இந்த பக்கம் டிஜிபி ஆஃபீஸு, இப்படியா பட்டினப்பாக்கம்ங்கிறதே வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு வெரி க்ளோஸ் சர்க்கியூட்டில் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு மர்டர் நடக்கவும் கூடாது. நீங்கள் காவல்துறை
எந்த இடத்துலலாம் வந்து கோலோச்சி அதிகாரம் மிக்கதாக இருக்கிறதோ. அந்த காலத்தில் வந்து ராஜா இருக்கிற அரண்மனை பக்கத்தில் போய் கொலை பண்ணிட முடியுமா? கொலை நடக்கிறது அப்படிங்கிறதே வந்து எங்கேயாவது தோட்டத்திலும் தூரத்து இடங்களிலும் நடக்கிறது தான் வழக்கமாக இருந்ததோடைய, நகரத்துக்குள்ளேயே பட்டப்பகல்லையே காவல் நிலையத்துக்கு அருகிலேயே 10 பேர் பைக்கில் வந்துட்டு நாங்கள் வேகமாக போயிடுவோம் அப்படின்னா, அப்போ போலீஸால் வேகமாக போக முடியாது, பிடிக்க முடியாதுன்னு நம்ம வந்து விலாசப்படுத்தக்கூடாது இல்லையா? இதிலேருந்து நம்மளை அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறத காவல்துறையை சேர்ந்தவரும் தமிழக முதல்வரும் கண்டிப்பாக வந்து இந்த சூழ்நிலையை இப்போ நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க, எதிரிகளை கைது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்கீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். என்ன பாராட்டுகள். ஆனால் இது யார்? இப்போ நாங்கள்லாம் நம்மளாம் வந்து 5 தமிழ் சேனல்லையோ மதுமிதாவும் ராஜேந்திர ராஜாவும் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் கெட்ட பேர் யாருக்கு அப்படின்னா தமிழக முதல்வருக்கு தான். ஏன்னா காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய பொறுப்புமிக்க ஒரு தலைமை யாருன்னா அது வந்து மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுக்கு கெட்ட பேர் வருதே அப்படின்னு கூட நாங்கள் வருத்தப்படலாம் இல்லையா? இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் என்ன பேசுவாங்க? தமிழ்நாட்டில் வந்து மாநில தலைவர்களையே கொலை பண்ணுற அளவுக்குலாம் வந்து சூழ்நிலை இருக்குது, அவர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? அந்த பேசுனா அது எங்களுக்கு சேர்த்து தானே மன வருத்தத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு அட்ரஸ் பண்ணுறது நீங்கள் தானே இல்லைங்க. எங்கள் பேர் எல்லாம் சேர்த்து சொல்ல மாட்டாங்க. அங்கே 5 தமிழ் சேனல்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாரும் கேட்க போகிறதில்ல. திரு மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் நடக்குது, திரு மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து இந்தியா முழுவதும் கேட்கும். என்னங்க அந்த கேள்வியை வந்து இனிமேல் வந்து அப்படி ஒரு கேள்வி தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு, நீண்ட காலமாக வந்து காவல்துறையில் இருக்கிற மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு. இப்போ ஆல் இண்டியா போலீஸ் காங்கிரஸும் சரி, போலீஸ் மானிய கோரிக்கைகளிலும் சரி பல முறை முன்னெடுத்து வைக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி ஆஃபீஸரையும் வழக்கு நடத்துவதற்கு தனி ஆஃபீஸரையும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்புக்கு தனி ஆஃபீஸரையும் பாதுகாப்புக்கு தனி ஆஃபீஸரையும் இப்படி நியமிக்கலை. இந்த குறைபாடு ஏன் வந்துச்சு? எல்லாரும் வந்து ஊடகத்தின் மூலமாகவும் பொதுக்கூட்டத்தின் மூலமாகவும் அல்லது செய்தித்தாள்கள் மூலமாகவும் ட்விட்டரு எக்ஸ் தளங்கள் மூலமாகவும் குறை சொல்வதே வழக்கமாக வைத்திருக்காங்களே. இதுக்கு என்னதான் வந்து வழி அப்படின்னு யாருமே சொல்லலையே. அந்த வழி சொல்கிறது தான் மதுமிதாவும் ராஜேந்திர ராஜா வந்திருக்கும். அந்த வழி என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ரமோஷன். இப்போ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் போடுங்க. டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கோர்ட்டு இன்வெஸ்டிகேஷனை மட்டும் பார்க்கணும். ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் 1, இன்ஸ்பெக்டர் 2, இன்ஸ்பெக்டர் 3. இன்ஸ்பெக்டர் 1 வந்து சட்டம் ஒழுங்கை பார்க்கணும், அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் 2 இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் 3 பாதுகாப்பு பார்க்கணும். ஒரு ஸ்டேஷனில் 3 இன்ஸ்பெக்டர் இருக்கணும். இது பலமுறை வந்து ஆல் இண்டியா போலீஸ் காங்கிரஸ்லையும் சரி, போலீஸ் மானிய கோரிக்கை சரி, போலீஸ் வந்து எப்போ பேசிக்கிறாங்களோ, எப்போல்லாம் தனித்தனியாக பேசிக்கிறாங்களோ அப்போலாம் அரசாங்கத்தை கெஞ்சி கிளறி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் போலீஸில் மேன் பவர் இல்லை. இந்த வழக்குகள் எல்லாம் வந்து 36 வழக்குகள் என் மேலே இருந்துச்சு, எல்லா வழக்கும் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறானே, இதுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டாமா? எப்படி தள்ளுபடி ஆகுது? ஒருத்தர் 3 மர்டர் பண்ணிட்டாரு, 36 மர்டர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல எவனுமே வரமாட்டான், அல்லது சாட்சிகளை முறையாக வந்து ஆஜர்படுத்துவதில்லை. ஏன்னா அதே தொழிலை செய்யணும் கண்டினியூஸாக. வந்து இப்போ கோர்ட்டுனா கோர்ட்டில் இருக்கிற கான்ஸ்டபிள் கோர்ட்டில் சம்மன் வாங்கியாச்சா, வாரண்ட் வாங்கியாச்சா, யார் மேலாம் வாரண்ட் மீட்டிங் வைப்பாங்க இல்லையா, அன்றைக்கி மட்டும்தான் வந்து எப்போ உங்கள் ஸ்டேஷனில் எத்தனை வாரண்டு, 13 வாரண்டு எல்லாத்தையும் நிறைவேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே காவல்துறையில் மென் பவர் போட்டு இந்த இன்டெலிஜென்ஸில் இப்போ மறுபடியும் வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் அந்த 8 வருஷமாக ஒரே ஹெட் கான்ஸ்டபிளில் போய் அதே ஊரில் போட்டு வச்சு அதே வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு ஒன்று விசேஷம் ஒன்று பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் தூக்கிட்டு இல்லைங்க. பிஇ படித்த இளைஞர்கள்லாம் வந்திருக்கான், பிடெக் படித்த இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸை கொண்டாந்து அவளுக்கு இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக
வந்து கிளாஸ் எடுத்து எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், அவனுடைய டெலிஃபோன் நம்பரு, அவனுடைய வீட்டு விலாசம், அவனுடைய புகைப்படங்கள் இத்தனையே வந்து ஃபெமிலியராக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கேங்ஸ்டர்லையும் இப்போ ஆற்காடு சுரேஷ் கேங்கில் மொத்தம் 19 பேர் மெம்பர் இருக்கான், அதில் 24 பேர் அவன் கூட இருக்கான். அப்புறம் அந்த கேரளாவில் பதுங்கி இருக்கிற நண்பர் இருக்கார், அவர் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க என்னங்க. இந்த வட சென்னையில் இன்னும் ஒரு 10 டீம் இருக்குது, அவங்க இளம்பறவை நற்பணி மன்றம் இருக்குது. இவங்களெல்லாம் வந்து கொலை செய்கிறதுக்கு பணம் கொடுத்தா கொலை பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு 12-15 பேர் தான் வந்து ஃபெமிலியராக இருக்கான். மீதி பேர்லாம் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அதை போய் இந்த பெரிய டீமில் கொடுத்துட்டு, ஆனால் இவ்வளோ பணம்னே இதை பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். எனவே தமிழக அரசை நம்ம வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாடு அப்படியே தான் இருக்குது. தமிழ்நாடு எப்பவுமே அறிவாளர்கள் நிறைந்த, பட்டதாரிகள் நிறைந்த, ஆராய்ச்சியாளர்கள் நிறைந்த, இப்போ தமிழ்நாட்டில் கல்வி 55% இந்திய நாட்டிலே வந்து 55% மேலே கல்வி கற்கிற இளைஞர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த விஞ்ஞானிகளை கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தலை சிறந்த கொலைகாரர் கொண்ட தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதை எடுக்கிறதுக்கான வழி என்னென்னா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து போடுங்க, புதுசாக வந்து போஸ்டிங் கிரியேட் பண்ணுங்கள். இந்த இளைஞர்கள் வந்து இப்போ பட்டதாரி இளைஞர்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு இந்த கேங்ஸ்டர்ஸு ஆப்ரேஷனை வந்து வாட்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிஐஜி லெவலில் அல்லது ஒரு ஏடிஜிபி லெவலில் கேங்ஸ்டர் ஆப்ரேஷனை மட்டும் தனியாக கண்காணிக்கிறதுக்கு டீம் போட்டு அத்தனை டீமையும் அந்நியர்த்தமாக, அந்த டீம்னா ஃபிங்கர் டிப்பில் அது உங்கள் கையில் தான் இருக்கணும். என்னங்க, மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இல்லைங்க, தயவு செஞ்சு முதல்வர்கிட்ட நீங்கள் இதை எடுத்து சொல்லி, இது கண்டிப்பாக வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பார்க்கணுன்னா, முதல்வருக்கே நீண்ட நாட்கள் நாங்கள் வேண்டுகோள் எடுத்து வருத்தமாக இருக்குது. அவர் சொன்னால் சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கேட்க மாட்டேங்கிறத அடையாளம் கண்டு அவங்களாம் களையை எடுத்துட்டு தமிழ்நாடுக்கு, ஏன்னா நீங்கள் தான் ஆட்சியாளராக இருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேச வேண்டியிருக்குது. அதனால் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னங்க இந்த நாளில் இந்த வேண்டுகோளை விடுத்து ஏன்னா தமிழக முதல்வருக்கு எடுத்து சொல்லி காவல்துறையை இந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது. இப்போ சந்தீப் ராய் ராத்தோர் ரொம்ப அற்புதமான ஆஃபீஸர், இப்போ ஈஸ்வரன் ரொம்ப அற்புதமான ஆஃபீஸர். ஆனால் இவர் யாருடைய தலைமையில் இயங்குது? திரு அருண் இருக்கார், அருண் ஐபிஎஸ், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான இன்டெலிஜென்ட் டீமு உங்கள் கையில் கொடுத்தோம் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு காரணம் மேன் பவர் இல்லாது தான். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால தான். ஸோ இந்த மேன் பவரை வந்து நீங்கள் வந்து என்ன சிஸ்டத்தை கிரியேட் பண்ணால், இப்போ இந்த கேமரா இங்கே வச்சுருக்குது, நம்ம பேசுகிறது கரெக்டாக எடுக்குது. எனவே ஒவ்வொரு கேங்ஸ்டரையும் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுற கேமராவை பொருத்துவதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேணுமோ அதை நீங்கள் எடுத்தீர்களானால் எதிர்காலத்தில் இது போன்ற அப்பட்டமான பட்டப்பகல் கொலைகள் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் எடுத்து தரக்கூடிய கொலைகள் நடவாமல் இருக்கும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்வதில் நாம் பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இந்த கொலை வழக்கில் நேற்று இரவு 6 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் சுரேஷ் தரப்புல இருந்து அவங்களோட தம்பி பாலு அவங்க உட்பட்ட ஒரு 5 பேர் வந்துட்டு காவல்துறையின்கிட்ட சரண் அடைஞ்சிருக்காங்க. மேலும் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லைம்மா, ஏதாவது நீங்கள் இப்போ இந்த நீண்ட நெடுங்காலமாக வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் கொலை, கூலி ஆட்கள் கொலையில் உண்மை குற்றவாளிகள் வந்து சரணடைவதில்லை, அல்லது நான் கேஸை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீண்ட நெடுங்காலம் வந்து காவல்துறையில் நான் பணியாற்றி பல குற்றவாளிகளோட வந்து விசாரணையில் வந்து நீண்ட நேர விசாரணை செய்த போது அவர்களுக்குள்ளே இருக்கிற கருத்து நடைமுறை பழக்கம் என்னவென்றால், கேஸ் வாங்கிக்கிறது யார், அது அவன் தான் பங்கு அதிகமாக வாங்குவான். எனக்கு 3 லட்சம் கொடுத்துருங்க சார், என் தங்கச்சி கல்யாணம் ஆகல, அது என் பையன் படிச்சுட்டு இருக்கான், நான் கேஸ் வாங்கிக்கிறேன், 4 வயதாக கூட போயிட்டு வந்துக்கிறேன், பண தேவை எது அதிகமாக இருக்குதோ அவன் தான் ஆஜராகுவான்.
மீதி பணம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சீனுக்கு வந்தேன், நண்பனுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன், எனக்கு இவ்வளோ ஷேர் வந்தால் போதுன்னு போயிடுவான். அவன் வந்து ஷேர் மட்டும் வாங்கிட்டு ஒரு கொலைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவன் வந்து அரெஸ்டே ஆகாமல் இருந்தால் எத்தனை வேணும் அது மாதிரி பண்ணிடலாம். நம்ம தலைவர் சொன்னால் நம்மளை சீனில் கேஸில் கொண்டு வர மாட்டார், நம்ம போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடலாம். இந்தக்குள்ளே இன்றைக்கி நுழையணும். இதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த டீமில் இப்போ கொலை பண்ண வந்து உண்மையான தமிழ்நாடு இந்த வழக்கை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேஸாக எடுத்துக்கிட்டு இந்த வழக்கில் முழுமையாக வந்து கிங் பின் யார், ஆரம்பத்திலிருந்து கிங் பின் யாருடைய உத்தரவின் மேல் நடந்துச்சு, அதுக்கு பிறகு வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, பக்கத்து டீம்லேருந்து சப்ஸ்டியூட் ஆட்களை கொடுத்தது யார், இந்த பைக்கெல்லாம் யார் பேரில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது, அந்த பதுங்கி இருந்த 10 பேர் யார், அந்த 10 பேரும் ஒரே டீமாக பல்வேறு டீமை சேர்ந்தவங்களா, இதை மட்டும் விசாரித்தாவே எல்லா பசங்களையும் எல்லாரையுமே வந்து அநியாயத்து பண்ண முடியும். ஸோ காவல்துறை 10 டீம் அமைச்சிருக்கீங்க. இந்த 10 டீமும் இப்போ நாங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சுட்டு விசாரணையை நல்லபடியாக பண்ண முடியும். ஆனால் விரிவுபடுத்த வேண்டியதும் மேன் பவர் போட வேண்டியதும் தமிழக முதல்வருடைய கையில் இருக்கிறது. இதுக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து மேன் பவரும் இன்டெலிஜென்ஸ்லேயும் வந்து சரியான டீம் இல்லை அப்படிங்கிறத முதல்வருக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்டேட் பண்ணி இல்லைங்க, யாரும் வந்து தயக்கம் இல்லாமல் வந்து முதல்வர்கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க. பேசி நமக்கு வந்து சார் இன்டெலிஜென்ஸில் எல்லாம் வயசானவனா இருக்கான், அல்லது அதே ஊரில் 7 வருஷம் வேலை பார்த்தோன்னா இருக்கான், புதுசாக ட்ரைனிங் கொடுக்கணும் சார், அவனை வந்து வெளியூருக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்போ ஸ்காட்லாண்டு மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் அனுப்பலாம் சார், அல்லது உலக நாடுகளிலிருந்தும் உள்நாட்டில் இருக்கிற ஏஜென்சி மூலமாக நம்ம போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகரில் இருக்குது, அந்த வண்டலூரில் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங், இன்டெலிஜென்ஸில் வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங், ஹவு டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன், ஹவு டு மெயின்டைன் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம். இப்போ இதில் நம்ம கொடுக்குற இன்னொரு இன்புட் என்னென்னா, மவுண்ட் ரோட்லேயும் சரி, இன்னும் பீச் ரோட்லேயும் சரி, பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து ஒரு ஹெல்மெட் போட்டு தேவையில்லாத பசங்க வந்து கட்டடிச்சு எல்லா லாரிக்குள்ளேயும் பஸ்ஸுக்குள்ளேயும் பூந்து போகிறாங்க. அவனுங்க வந்து நம்ம வந்து மர்டர் பண்ணிவிட்டு அல்லது ஸ்நாச்சிங் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட மாட்டாமல் நம்ம எப்படி போகலாங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். எனவே வந்து டிராஃபிக் போலீஸில் சொல்லி இந்த கட்டடிக்கிறவன், வீலிங் பண்ணுறவன், லாரிக்குள்ளே போந்து ஆட்டோக்குள்ளே போந்து ஆபத்தான டிரைவிங் பண்ணுறவங்கலாம் டேஞ்சரஸ் டிரைவிங்கில் புக் பண்ணி அந்த வண்டிகளெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் ஏற்கனவே அன்கிளைம்டு வெஹிக்கிளாக கிடக்குது, அந்த மாதிரி அந்த வண்டிகளே எடுக்க முடியாத அளவுக்கு அந்த பசங்களெல்லாம் கைது பண்ணால் தான் இந்த மாதிரி தைரியமாக காவல் நிலையத்தை பக்கத்துலேயே பைக் ஓட்டிகிட்டு வந்து அதிவேகத்தில் புறப்பட்டு அவன் போயிருக்கான் அப்படின்னா அவன் ஏற்கனவே 10 முறை வந்து சிட்டியில் 100 முறை வந்து ட்ரைனிங் எடுக்காமல் இவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமா? எனவே இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்டெல்லாம் வந்து கையில் எடுத்துக்கொண்டு இப்போ இவர் ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் 2000 அவர் வந்து அரசியல் கட்சியுடைய மாநில தலைவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடு வேறு. இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கையில் வந்து இப்போது ரஜினிகாந்த் வந்து பாட்ஷான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் வந்து மாணிக்கமாகவே தான் நம்மகிட்ட காட்டுவாங்க, ஆட்டோக்கார மாணிக்கமாக காட்டுறாங்க. ஆட்டோக்கார மாணிக்கத்துக்கு பின்னாடி பாஷான்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பாஷாங்கிற பேக்ரவுண்டை வந்து மறந்துட்டு மாணிக்கமாக வாழ நினைக்கும் போது தான் பல பேர் செத்து போயிடுறாங்க. என்னங்க, கிட்டத்தட்ட வந்து பாஷாங்கிற விஷயங்களெல்லாம் மறந்துட்டு இவர் வந்து பல வழக்குரைஞர்களை, இப்போ வழக்குரைஞர் சொல்ல போனீங்கன்னா 2 சந்தர்ப்பங்கள் இல்லாமல் நான் அவரோட இன்டராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா நீங்கள் வடசென்னையிலேருந்து ஆமாம்மா, நம்ம எம்கேபி நகர், கொடுங்கையூர், மாதவரம், அது ராயபுரம் என்னங்க, இது போன்ற இடங்கள்லாம் வந்து நான் பணியாற்றின போது அவர்களோட தொடர்புனா பல வழக்குகளுக்காக அவர் காவல் நிலையத்துக்கு சில நேரத்தில் வந்திருக்காரு. அப்படி வந்ததில் எனக்கு தெரியும். அவர் வந்து இப்போ இது கண்டிப்பாக வந்து உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்கள் நிறைய பேர் இதை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னா, ஹோட்டல் பெவர்லி
இந்த ஈகா தேட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஹோட்டல் பெவர்லியில். அவரெல்லாம் சாதாரணமாக யாரும் காவல்துறை கூட வந்து நெருங்க முடியாது. இவரை பார்க்கறதே அரிது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் இவரை வந்து நேரடியாக வந்து ஆம்ஸ்டாங்கை போய் பார்க்கறதே அரிது. இவர் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் மோகன்தாஸ் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா, அவருடைய வழக்கு ஒன்றில் வந்து இவரை கைது செய்ய வேண்டியிருந்துச்சு. ஒரு வழக்கு, அந்த வழக்கை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். அந்த வழக்கு இவர் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. அப்போ மோகன்தாஸ் வந்து இவர் வந்து பெவர்லி ஹோட்டலில் ஒரு நாள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் மோகன்தாஸ் வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஜாயின்ட் கமிஷனர் திரு சேஷாய் அவர்கள்ட்ட சொல்லிட்டார். சேஷாய் வந்து மிஸ்டர் ராஜேந்தர் சார் எங்கே இருக்கீங்க? அவர் வந்து நான் ஹார்பரில் இருந்தப்போ நீங்கள் உடனே ஹோட்டல் பெவர்லிக்கு வாங்க. நான் பெவர்லியில் வந்து மிஸ்டர் ஆம்ஸ்டாங் பார்த்து, அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே 20 லாயர்கள் வக்கீல் வந்துட்டாங்க அவருக்கு. மோகன்தாஸுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அவர் வந்து கைதுக்கு உடன்படவில்லை. அப்போ அவர் திரு சேஷாய் ஐபிஎஸ் உடைய உத்தரவின் பேரில் நான் அங்கே போயிட்டு நான் வந்து பேச ஆரம்பித்தேன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றத்திலேருந்து 100 வக்கீல்கள் வந்துட்டாங்க. ஹோட்டல் பெவர்லி ரொம்பிருச்சு. ஹோட்டல் பெவர்லி இப்போ நிறைய வழக்குரைஞர்களுக்கு அது அந்த விஷயம் தெரியும். பெவர்லி ரொம்பிருச்சு. எங்களை சுற்றி அத்தனையுமே வந்து வழக்குரைஞர்கள். அப்போ நான் சொன்னேன், இந்த வழக்கு நான் உங்கள் மீது போட்ட வழக்கு அல்ல. யாரோ ஒருவர் போட்ட வழக்கில் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கில் நீங்கள் பிணையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெயிலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவருக்கு மிகப்பெரிய வாக்குவாதம். அப்போ அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். அரெஸ்ட் வாரண்டோடு கைது செய்யப்பட வேண்டிய வழக்குகள்னு சில இருக்குது. வித்தவுட் வாரண்டு நேரடியாக கைது பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு வழக்குரைஞர் இல்லைங்க. இது வந்து வாரண்டை இல்லாமையே கைது செய்யக்கூடிய ஒரு வழக்கு. இந்த செக்ஷனில் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிற காரணத்தினால யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு நான் நாகரிகமாக சொன்னால், நீங்கள் என் கூட வந்திருந்தால் நியாயம். உங்களை வந்து நாங்கள் மேன் ஹேண்டில் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோடனே அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கோஆப்ரேட் பண்ணார். அவர் வந்து புழல் வரைக்கும் நான் பர்சனலாக அழைச்சிட்டு போயிட்டு அவரும் நானும் பிரித்து வருகிற பொழுது அவருக்கு மதிய உணவு நான் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ அவருக்கு சிறந்த உணவுலாம் வாங்கி கொடுத்து அவரை வழி அனுப்பினோம். தட் இஸ் சிறைக்கு அனுப்பினோம். அவர் வந்து, சார் சாதாரணமாக என்னை நீங்கள் எது ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேசி என்னை கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2002 மாயாவதி அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம தீவு தேடலில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் என்னை வந்து கேட்குறாரு. அப்போ மாயாவதி அவர்கள் வந்து வருகை தருகிறாங்கன்னா அவங்க வந்து Z+ பாதுகாப்பில் இருக்கிறவங்க. அப்படி தீவு தேடலில் வந்து இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ லட்சம் பேர் வருவாங்க, இது எப்படி? அப்போ வந்து திரு சேஷாய் ஐபிஎஸ் இருந்தார், பகலவன் ஐபிஎஸ் சேஷாய் 2 பேருமே சேர்ந்து, ராஜேந்தர் நீங்கள் தான் இன்சார்ஜ், நீங்கள் வந்து பெகன்ஜி வந்துட்டு போகிற வரைக்கும் அளவுக்கு மாதிரியே கூட்டம் வரும், அவர் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அந்த மேடை சுற்றி மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை நான் பண்ணிவிட்டு அவர் மாயாவதி அவர்கள் வந்து மேடையில் அமர்ந்து பார்த்துட்டு மேடையிலே வியந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளோ சிறப்பாக செயல்படுமா, இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே வந்து மாயாவதி அவர்கள் மேடையிலே பேசிட்டாங்க. அப்போ மாயாவதி அவர்கள் மேடையிலே இவ்வளோ நல்லா பாராட்டியிருக்காங்கன்னு, சார் உங்களை நான் மாயாவதி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆம்ஸ்டாங் சொன்னார். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தனியாரை பின்னாடி, ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற தனியாரையில் கொண்டு போய் திருமதி மாயாவதிகிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ மாயாவதி அம்மா என்ன சொன்னாங்க, என் கையை பிடிச்சிட்டு, பிரதர் தமிழ்நாட்டில் இவ்வளோ சிறந்த போலீஸ் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத உங்கள் பந்தோபஸ்திலே காமிச்சிட்டிங்க, அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் என்னுடைய மீட்டிங் நடத்தி கொடுத்துருக்கீங்க, இத்தனை லட்சம் பேர் அப்படியே அமைதியாக நடத்துறீங்களே அப்படின்னு. இந்த கானா பாலா அப்படிங்கிறவர் வந்து அப்போ 1 மணி நேரம் தன்னுடைய பாடல்களில் அப்படியே உட்கார வச்சார். அந்த திருமதி மாயாவதியை பார்க்க வந்த அத்தனை கூட்டத்தையும் கானா பாலாவுடைய பாட்டு அமைதியாக உட்கார வச்சது. அதுக்கு நாங்கள் போட்டு இந்த பந்தோபஸ்து அதை சூப்பர்வைஸ் பண்ணிச்சு.
இதை பார்த்து மாயாவதி அவர்கள் அசந்து போய் கூப்பிட்டு கையை பிடிச்சி 5 நிமிஷம், அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் என்னை கவர் பண்ண ஆரம்பிச்சு. என்ன மாயாவதி அம்மா வந்து உங்களை கையை பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசுனாங்களே அப்படின்னு. அப்போ வந்து அது ஏற்பாடு பண்ணது இவர் தான், பகுஜன் மாநில தலைவர். இப்போ சொன்னார், பார்த்தீங்களா நான் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நீங்கள் என்னை ஒரு சூழ்நிலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் செஞ்ச சிறப்பான வேலைக்கு உங்களை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ இப்படி வந்து 2 நிகழ்வு, ஒன்று பெவர்லி ஹோட்டலில் நடந்த அரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து தீவு திடலில் நடந்த பாராட்டு. இது ரெண்டுலேயும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணார். இவர் நம்மளை கைது செய்து அனுப்பிய ஒரு போலீஸ் அதிகாரி ஆச்சே அப்படின்னு அவர் நினைக்கல. அதே சமயத்தில் என்னுடைய சிறப்பான குணத்திற்காக மாயாவதி அம்மாட்ட, இவர் வந்து ஹார்பரில் இருக்கிற மிகப்பெரிய இதை சென்னை சிட்டிலேயே உயர்ந்த பதவி ஹார்பர் அசிஸ்டன்ட் அந்த இடத்துல இருக்கிறாருமா இவர், நல்ல ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்னை. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மாயாவதி 5 நிமிடம் என் கையை பிடிச்சி பேசினாங்க. அப்படி ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மறந்து விட்டாரே அப்படிங்கிற பொழுது அவருடைய சிறந்த குணங்களை மட்டும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. அந்த விதத்தில் அவர் வந்து என்னோட 2-3 முறை அதுக்கு பிறகு நம்ம சென்னையில் வசிக்கிறதுனால பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள்லாம் வருவார். வரும்போது 20 பேர் 25 பேரோடு வருவார். இருந்தாலும் நம்மளை எங்கே பார்த்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்தா வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், பக்கத்தில் வந்து பேசிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர். என்னங்க இது அவருடைய அடுத்த குணமெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, அவங்களோட வேறு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு அவருடைய வேறு குணங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அது அவங்களுடைய கருத்தாக இருக்கட்டும். இப்போ என்னுடைய போலீஸ் ஆஃபீஸர் முறையில் எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவில்லை. பல்வேறு அசிஸ்டன்ட் கமிஷனர்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து அவருடைய கூப்பிட்டு சொல்லிட்டா, ஓ ஆம்ஸ்டாங் இன்வால்வ் ஆகிருக்காரா, நான் கூப்பிட்டு சொன்னால் கேட்பார், நான் கூப்பிட்டு சொன்னால் போயிடுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுற ஒரு தலைவராக தான் அவர் இப்போ இருந்தார் சமீப காலங்களில். ஸோ தமிழ்நாடு வந்து இது போன்ற பட்டப்பகல் டே லைட் மர்டர்ஸ், என்னங்க ப்ரூட்டல் மர்டர்ஸ், லீடர் மர்டர்ஸ் அப்படின்னு இது மாதிரியான மர்டர்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இன்டெலிஜென்ஸ் டீமு, கேங்ஸ்டரை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான டீமு, காவல் நிலையத்தில் டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் போட்டு வழக்கு நடத்துகிறத மட்டுமே தனி அதிகாரிகளை போட்டு குற்றம் செய்த நபர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இத்தனை கேஸும் அக்யூட்டல் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் அடுத்த கொலை நடக்குது. எனவே வந்து மாநில முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸை போய் பார்த்து மீட்டிங் போடுவீங்க இல்லையா, போடும்போது இந்த மாதிரி வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண சட்டத்தில் தொடர்ந்து வந்து வழக்கில் ஈடுபடுபவர்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம்லாம் வந்திருக்கு. எனவே நீங்களும் ஒரு வேண்டுகோள், தொடர்ந்து மர்டர் கேஸ்லேயே வந்து தொடர்ந்து ஈடுபடுறவங்க, ராபரி, டெக்காயிட்டி போன்ற வழக்குகள்லாம் ஈடுபட்டவர்களுக்கு எந்த மாதிரியான சிறந்த வழக்கறிஞர்கள் வந்து கேட்டாலும் அதை யோசித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பெயில் கொடுங்க. சீர்தூக்கி பார்த்து இந்த குற்றவாளியை விடலாமா வேண்டாமா என்பதை 1 முறைக்கு 2 முறை யோசித்து என்னங்க அவர்களை பிணையில் விடுங்கள் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டின் சார்பாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க வேண்டும் என்று அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த வகையில் இந்த உரையாடலை நன்றி நிறைவு செய்வோம்.